வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான மேட்ச் தான். பிபிஎல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஹோபர்ட் ஹரிகன்ஸ் வெர்சஸ் ரெனகட்ஸ் 34வது மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 14 ஜனவரி. நமக்கு வந்து டைம் வந்து 2 மணிக்கு ஆரம்பிக்கும். எல்லா நாளும் 1:45க்கு ஆரம்பிச்சுட்டு இருந்தது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்காதீங்க. கரெக்டா டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 2 மணிக்கு வந்து மேட்ச் வந்து ஆரம்பிக்குது. வென்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோபர்ட்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு ஹோம் பிட்ச்ல தான் இன்னைக்கு வந்து மேட்ச் வந்து நடக்குது. ஸோ கண்டிப்பா நம்மளுடைய டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேண்டசி XL11 ஆப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கனாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிபிஎலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போலாம் கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய அப்கமிங்ல இருக்கக்கூடிய நமக்கு வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நிறைய லீடர் போலாம் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக் பிளே பண்றீங்களா, ஒரு டைம் நீங்க வந்து XL11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து கான்டெஸ்ட்லாம் வடிவமைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பிட்ச் ரிப்போர்ட். இன்னைக்கு வந்து மேட்ச் வந்து ஹோபர்ட்ல தான் நடக்குது. இந்த ஹோபர்ட் பிட்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிட்ச் ரிப்போர்ட் இதுல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். பட் நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 10 மேட்சோட ரிசல்ட் இதுல இருக்கு. நீங்க இந்த வருஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச் கிட்ட நடத்திட்டாங்க. இந்த மேட்ச் அப்புறம் இது இந்த 4 மேட்சுமே வந்து இந்த சீசன்ல நடத்தினதுதான். ஸ்கோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான் போயிருக்கு. ஒரு 150ல இருந்து ஒரு 160 வரைக்கும் தான் ஆவரேஜா இருக்குது. இந்த ஒரு மேட்சை தவிர்த்துட்டு இந்த மேட்ச் பாருங்க 160, 165. இந்த மேட்ச் 160, இங்க 110 தான் சிட்டி சிக்ஸர்ஸ். இங்க வந்து ஒரு 155, 156 அவ்வளவுதான். ஸோ இந்த ஓரளவுக்கு ஆவரேஜா 150, 160 தான் வருது. இந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் நமக்கு வந்து அதிகமா வந்து ஸ்கோர் வந்திருக்கு. அதே போல இந்த பிட்ச்ல வந்து ஹோபர்ட் வந்து எப்படி ஆடி இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அவங்களுடைய ஹோம் பிட்ச்ல ஹோபர்ட் வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணி இருக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி. அடிலேட்டு கூடயும் ஹோபர்ட் வந்து 187 ரன் அடிச்சு வின் பண்ணி இருக்கிறாங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியே 161 ரன் அடிச்சு வின் பண்ணி இருக்கிறாங்க. பெர்த் கூட செகண்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீசன்ல அவங்க 4 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஹோம் பிட்ச்ல 4க்கு 4மே வின்னிங். 100% அவங்க வந்து அவங்களுடைய ஹோம் பிட்ச்ல வின் பண்றாங்க. அது பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, பேட்டிங் செகண்டா இருந்தாலும் சரி. அது குறிப்பா பேட்டிங் செகண்ட் அப்படின்னா கன்ஃபார்ம் வின் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 4ல 3 மேட்ச் வந்து சேசிங் எடுத்து தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து சிட்னி சிக்ஸர்ஸ் கூட வின் பண்ணியிருக்காங்க. அவங்க விளாண்ட எல்லா டீமுமே நல்ல முக்கியமான டீம். பெர்த் கூட வின் பண்ணியிருக்காங்க, சிட்னி சிக்ஸர்ஸ் கூட வின் பண்ணியிருக்காங்க, அடிலேட் கூட வின் பண்ணியிருக்காங்க, அண்ட் சிட்னி தண்டர் கூட வின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மெல்போர்ன் ரெனகட்ஸ் கூட மோதுறாங்க. அது இருக்கட்டும். இப்போ ஃபாஸ்ட் வெர்சஸ் ஸ்பின்னர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபாஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஸ்பின்னர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் பிபிஎல்லையும் சரி, இந்த வருஷம் நடந்த 4 மேட்ச்லயும் சரி எப்படி ஆடி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட் வந்து ஓவராலா நமக்கு வந்து 953 பால் வந்து பவுல் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே ஸ்பின்னர் பாத்தீங்க அப்படின்னா 587 பால்ஸ் பவுல் பண்ணியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு வந்து டஃப் கொடுத்து ஸ்பின்னர்ஸும் இந்த பிட்ச்ல நல்லா பவுல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் விக்கெட்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து 45 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸும் வந்து 27 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அதே போல எக்கனாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 8.77, இவங்களுக்கு வந்து 7.69 இது வந்து இருக்கு. ஸோ இந்த 3 தான் நம்ம முக்கியமா பாக்குறது. பிற ஆவரேஜ், டாட் பால், ஸ்ட்ரைக் ரேட் அது நீங்க பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க இருக்குது. பட் பாலு, விக்கெட்டு, எக்கனாமி பார்க்கும்போது ஃபாஸ்ட் மாதிரி ஸ்பின்னர்ஸும் நல்லா இந்த பிட்ச்ல ஈக்குவல் டஃப் கொடுத்து விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் தான். ஃபாஸ்ட்னு கிடையாது, ஸ்பின்னர்ஸ்னு கிடையாது. அதே போலதான் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னு கிடையாது, பேட்டிங் செகண்ட் கிடையாது. ஹோம் பிட்ச்ல ஹோபர்ட் நல்லா ஆடி இருக்கிறாங்க. ஸோ பிட்சை கம்ப்ளீட்டா நம்ம வந்து அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு புது முயற்சியா தான் நம்ம இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த பேஜ் கூட கரெக்டா வீடியோல தெளிவா இருக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்க. இல்ல இதுல வேற ஏதாச்சும்
இந்த பேஜ் வந்து மாத்தணும், இல்ல கலர் சரியில்லை, உங்களுக்கு பான் சைஸ் சரியில்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எடிட் பண்ணி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிருக்கிறேன். புதுசா டிஃபரன்ஷியலா நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ கண்டிப்பா என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கும் நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இன்னைக்கு மேட்ச்ல மஸ்ட் பிக் ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் இந்த பிளேயர்ஸை வந்து 95% இருந்து 80% பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6ல இருந்து 7 டீம் வரைக்கும் நீங்க வந்து இந்த பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டிம் சைஃபர்ட் எடுத்துக்கோங்க. ரெனகட் சைட்ல இருந்து பார்த்தோம்னா டிம் சைஃபர்ட் கிட்ட இருந்து நீங்க ஒரு கணிசமான பேட்டிங் ஆடலாம். ஆனா இவரோட பேட்டிங் ஆர்டர் வந்து இப்போ கீழே வந்திருக்கு நண்பா. சோ ஃபர்ஸ்ட் வந்து 2 டவுன் ஆனாரு, அப்புறம் ஓப்பனிங் வந்தாரு, இப்போ 4th டவுன் தான் வர்றாரு. ஜாக்கப் பெத்தேலுக்கு அப்புறம் தான் வர்றாரு. எப்படி பார்த்தாலும் நீங்க வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு 20+ ரன் வந்து எதிர்பார்க்கலாம். அது போக நமக்கு வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்லயும் ஒரு 16 பாயிண்ட், 2 கேட்ச் இல்ல ஒரு டைரக்ட் ரன் அவுட் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அதனால சைஃபர்ட்டை வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஆப்போனன்ட் வந்து ஒரு 80% பேர் வந்து அவரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து சுதர்லாந்து ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர் ஃபார் ரெனகட் சைட்ல இருந்து. ஏன்னா அந்த முதல் பவர் பிளேல கண்டிப்பா ஒரு ஓவர் அட்டாக் பண்றாரு, மிடில் அட்டாக் பண்றாரு, டெத்ல அட்டாக் பண்றாரு. கண்டிப்பா அவருடைய 4 ஓவரை வந்து பவுல் பண்ணிடுவாரு. பிளஸ் ஒரு பேட்டிங் ஆப்ஷன்ங்கிறது அவர்கிட்ட கண்டிப்பா இருக்கு. நிறைய மேட்ச் வந்து அவர்லாம் சில மேட்ச் பினிஷ் பண்ணியே கொடுத்திருக்கிறாரு. அப்படிங்கும் போது நம்ம கணிசமா அவர்கிட்ட இருந்து ஒரு பேட்டிங்ல வந்து பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். அது போக விக்கெட் டேக்கிங் போலர் எப்படி ஏதாச்சும் ஒரு இதுல பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. இன்னைக்கு ஒருவேளை 4 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட்டே எடுக்கலன்னா கூட பேட்டிங்ல ஒரு 30+ ரன் அடிச்சிடுறாரு இல்லையா. ஒரு இன்னைக்கு மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பேட்டிங்ல பெருசா பண்ண மாட்டேங்காரு. நமக்கு தேவை ஃபேண்டசி பாயிண்ட். அது எதுல இருந்து கிடைச்சா என்ன, ஒண்ணு பேட்டிங்ல இருந்து கிடைக்கும் இல்ல பவுலிங்ல இருந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து டாம் ரோஜர்ஸ் ஒரு முக்கியமான ரெனகட்ஸோட இனிஷியல்ல பவர் பிளேல அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இவரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் விளையாண்ட ரெனகட்ஸ் மேட்ச்ல எல்லா மேட்ச்லயுமே 1 or 2 விக்கெட்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பா கேரண்டி. ஒரு விக்கெட் ஸ்டெம்ப் அவுட் ஆகிட்டாருன்னா கூட 33 பாயிண்ட் பிளஸ் பிளேயிங் 11 4 பாயிண்ட். சோ குறையாம ஒரு 40+ பாயிண்ட் வாங்கி கொடுத்துறாரு. எல்லா மேட்சுமே வாங்கி கொடுக்குறாரு. அதுதான் இவருடைய ஸ்பெஷல் பிளஸ் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வைக்கிறோம். ஏன்னா விளாண்ட எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. டாம் ரோஜர்ஸ் வந்து இனிஷியல்ல அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர். சோ ரெனகட்ஸ்ல இருந்து இந்த 3 பேரையுமே நான் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல சொல்றேன். அதே போல ஹோபர்ட் ஹரிகேன்ஸ்ல ஜோர்டானை வந்து நீங்க கண்டிப்பா பிக் பண்ணலாம். ஏன்னா டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். கண்டிப்பா அந்த டீமோட 4 ஓவர் பவுலிங் பண்றாரு. பிளஸ் பேட்டிங் பேக்கப் இருக்கு. இன்னைக்கு வந்து திடீர்னு அந்த டீமோட டாப் ஆர்டர்ஸ் மேத்யூ வெய்டு, அதுக்கப்புறம் பென் மெக்மர்ட், அப்புறம் டிம் டேவிட் இவங்கெல்லாம் டப்புனு கொஞ்சம் விக்கெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா பேட்டிங் வந்து ஆடி ஒரு 20 ரன்ல இருந்து 15 ரன் கூட அடிச்சு கொடுக்கறதுக்கு கூட ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் கண்டிப்பா நம்ம அவர்கிட்ட இருந்து 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் கிறிஸ் ஜோர்டானா. அதனாலதான் 90% நம்ம ஆப்போனன்ட் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து நிக்கில் சௌத்ரி. சோ ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். நான் எப்போதும் சொல்ற மாதிரி ரொம்பலாம் ரன் அடிக்க மாட்டாரு. ஒரு கணிசமா பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு டீசென்டான ஒரு ஆல்ரவுண்டர். பிளஸ் அவர்கிட்ட இருந்து நீங்க 2 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுலயும் குறிப்பா ஒரு விக்கெட்ஸ் நீங்க வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு பவுலர் ஆப்ஷனா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த டீமோட 6th பவுலிங் ஆப்ஷன்ல இவருக்கு தான் இருக்காரு. திடீர்னு இன்னைக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு டே செட் ஆகாம போயிருச்சு, செம்மையா 2 ஓவர் அடி வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா 2 ஓவர் போல் பண்ணுவாரு. திடீர்னு அந்த 2 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா 4 ஓவர் கூட போல் பண்ணுவாரு. ஏன்னா இந்த பிட்ச் வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. கடைசியா மெரிடித். இந்த டீம்ல லாஸ்டா விளையாண்ட எல்லா மேட்ச்லுமே ஒரே ஒரு மேட்சை தவிர எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் கன்ஃபார்மா எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கன்சிஸ்டன்சி பிளேயர். எப்படி டாம் ரோஜர்ஸ் சொன்னோமோ அதே போலதான் மெரிடித் அந்த ஹோபர்ட் ஹரிகேன்ஸ்ல விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. சோ இனிஷியல்ல அட்டாக் பண்ணுவாரு, டெத்லயும் அட்டாக் பண்றாரு. நிறைய மேட்ச் இவரு லக்கு கிடையாது இவருக்கு. இவர் பால்ல நிறைய கேட்ச் மிஸ் கூட பண்ணிருக்கிறாங்க இந்த சீசன்ல. சோ இந்த 6 பேரையுமே நீங்க வந்து கண்டிப்பா மஸ்ட் பிக்கா சூஸ் பண்ணலாம். 95ல இருந்து 80% பேர் வந்து நம்ம ஆப்போனன்ட் வந்து இவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து கேரண்டியா வாங்கி கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். அடுத்ததா பார்க்கக்கூடியது, நீங்க ஸ்மால் லீக் விளையாடுறீங்க அப்படின்னா இன்னைக்கு மேட்ச்ல இந்த ஹோபர்ட் வெர்சஸ்
ரெனகட்ஸ் மேட்ச்ல ஸ்மால் லீக் பிளே பண்றவங்களா இருந்தீங்கன்னா இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 55% இருந்து 75% பிளேயர்ஸ் வந்து இவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரெனகட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆடம் ஜாம்பா அந்த டீமோட ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்பின்னர். ரிச்சர்ட்சனா இருக்கட்டும், டாம் ரோஜர்ஸா இருக்கட்டும், சுதர்லாண்டா இருக்கட்டும், ஃபெர்கசோனிலா இருக்கட்டும், எல்லாருமே ஃபாஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர் அப்படிங்கிறதுனால அவருடைய கம்ப்ளீட் 4 ஓவரை பவுல் பண்றாரு. நீங்க மினிமம் ஜாம்பா கிட்ட இருந்து 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். எல்லா மேட்சுமே அவர் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ ஸ்மால் லீக்ல நீங்க கண்டிப்பா ஜாம்பா மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து ஃபெர்கசோனிலோட இனிஷியல் அட்டாக் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். இது வரைக்கும் அவர் பிபிஎல்ல விக்கெட் எடுத்தது எல்லாமே வந்து இனிஷியல்ல நல்லாவே விக்கெட் எடுத்திருக்காரு. நீங்க மினிமம் ஒரு விக்கெட்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க ஃபெர்கசோனில் இருந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நல்ல யங் டேலண்டட் ஃபாஸ்ட் பவுலர். சில டைம்ல பேட்டிங் கூட ஆடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுதர்லாண்டுக்கு கீழே. ஏன்னா ரெனகட்ஸ் வந்து டாப் ஆர்டர்ஸ் ரொம்ப சொதப்புறாங்க. இன்னைக்கு ஒருவேளை ஹோபர்ட் அகைன் அவங்களுடைய ஹோம் பிட்ச்ல வின் பண்ற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவர் பேட்டிங் ஆடி குறையாம ஒரு 15 ரன் அடிச்சு கொடுத்தா கூட அது நமக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். ஸோ ஸ்மால் லீக்ல நீங்க ஃபெர்கசோனில ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து ஜாக்கப் பெத்தே ஒரு மேட்ச் 30, அடுத்த மேட்ச் பெருசா ஆட மாட்டாரு. அடுத்த மேட்ச் ஒரு 30+, அடுத்த மேட்ச் பெருசா ஆட மாட்டாரு. அடுத்த மேட்ச் ஒரு 30+. ஸோ ஒரு மேட்ச் விட்டு ஆடுறாரு. பட் நீங்க குறையாம ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நான் ஏன் ஸ்மால் லீக்ல சொல்றேன்னா 6th பவுலிங் ஆப்ஷன்ல அவர் தான் இருக்காரு. குறைஞ்சது 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு ஜாக்கப் பெத்தே. ஏன்னா ஜாம்பா தான் ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்பின்னர், 2வது மெயின் ஸ்பின்னராகவும் வந்து செகண்ட் ஸ்பின்னராகவும் இருக்காரு. இன்னைக்கு ஒருவேளை ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா ஃபெர்கசோனிலுக்கு வந்து கம்ப்ளீட்டா 4 ஓவர் கொடுக்க மாட்டாங்க. 2 ஓவர் குறைச்சிருவாங்க, இல்ல 1 ஓவர் குறைச்சிட்டு வேற யாருக்காச்சும் ரிச்சர்ட்சனுக்கு 1 ஓவர் குறைச்சிட்டு பெத்தேலுக்கு வந்து 2 ஓவர் கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு சில மேட்ச்ல விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு. பட் ஸ்வேரா விக்கெட் எடுத்து கொடுப்பாரு நம்மள சொல்ல முடியாது. அப்படி எடுத்து கொடுப்பாருன்னு சொன்னா மஸ்ட் பிக் ஆப்ஷனுக்கு வந்திருப்பாரு. அவர் ஸ்வேரா விக்கெட் எடுத்து கொடுக்க மாட்டாரு. பட் அந்த ஆப்ஷன் இருக்குங்கிறதுனால ஸ்மால் லீக்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ரெனகட்ஸ்ல டாப்ல இருக்கக்கூடியதுல ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ள பிளேயரா நான் பெத்தேல பாக்குறேன். அதனால நீங்க வந்து பெத்தேல வந்து ஸ்மால் லீக்ல கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியா ஹோபர்ட்ல மிச்சல் ஓவன் எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சியா ஒரு 30+ ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் மிச்சல் ஓவன் இருக்கிறாரு. டே பெர்ஃபெக்டா அமைஞ்சதுன்னா 50+, ஹாஃப் செஞ்சுரி, இல்ல 70+ இந்த மாதிரி கூட ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய நல்ல டேலண்டான ஒரு பிளேயர் தான் மிச்சல் ஓவன். ஸோ ஓப்பனிங் ஆடுறாரு, நல்லாவே வந்து ஒரு ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணலாம். அடுத்து நாத்தன் எலிஸ் வந்து அந்த டீமோட கேப்டன். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் இன்ஜுரி ஆனாரு, எப்படின்னு தெரியல, உள்ள வருவாரான்னு தெரியல. பட் லாஸ்ட் மேட்ச் பவுலும் பண்ணிட்டாரு. கடைசியில 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர். பிளஸ் இனிஷியல்ல பெருசா இல்லைனாலும் டெத்ல பவுல் பண்ணி 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் எல்லா மேட்சும் கன்ஃபார்ம். நீங்க எலிஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 ஃபேண்டசி பாயிண்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி கடந்த எல்லா மேட்ச்லயுமே வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாரு நாத்தன் எலிஸ். ஸோ கண்டிப்பா நீங்க ஸ்மால் லீக்ல அவரை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே போல டிம் டேவிட் லாஸ்ட் ஒரு 2 மேட்சா பாத்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர் மாமா பயங்கரமா ஆடிட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சீசனுமே பாத்தீங்கன்னா இதுக்கு போன வருஷம் அவர் 30+ எந்த மேட்சுமே அடிக்கல. இந்த வருஷமும் ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தாரு. இந்த மேட்ச் வந்து லாஸ்ட் 2 மேட்ச் பயங்கரமா அடிச்சு வின் கூட பண்ணி கொடுத்துருக்கிறாரு அந்த டீமுக்கு. ஸோ அதனால எல்லாருமே ஸ்மால் லீக்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் 70% பேர் வந்து டிம் டேவிட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்மால் லீக்ல ஆடுறவங்க இந்த 6 பேரை வந்து நீங்க வந்து கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பா, ஃபெர்கசோனில், ஜாக்கப் பெத்தேல், மிச்சல் ஓவன், நாத்தன் எலிஸ், டிம் டேவிட் இந்த 6 பேரையுமே நீங்க ஸ்மால் லீக் விளையாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே போல இன்னைக்கு மேட்ச்ல நீங்க ஒரு மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ் டீம் போடுறீங்க, ஒரு 10,000 பேருக்கு விளையாடக்கூடிய லீக் போடுறீங்க, இல்ல ஒரு 50 பேர் மட்டும் விளையாடக்கூடிய லீக்ல ஒரு டிஃபரன்ஷியல் பிக்க வந்து நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. ஜாக் ஃப்ரெஷர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அவர் வந்து இந்த சீசன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு. அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோரே ஒரு 25+ தான் இருக்கு, 26 ரன் தான் அடிச்சிருக்கிறாரு. இது எல்லா மேட்சுமே நிறைய 3-5 மேட்ச் கிட்ட சிங்கிள் டிஜிட்ல தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. பட் ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டு ஆப்ஷனா உங்களுக்கு இருப்பாரு. ஸோ நீங்க வந்து ஒரு மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ் டீம் போடுறீங்க அப்படின்னா, ஒரு 10,000 பேர் விளையாடக்கூடிய லீக்ல போறீங்கன்னா ஒரு 10 பிளேயர் சேஃபா போட்டுட்டு அந்த 11வது பிளேயரா நீங்க வந்து ஜாக் ஃப்ரெஷரை ட்ரை பண்ணலாம். நான் ஜாக் ஃப்ரெஷ் இந்த 6 பேரையும் நீங்க நம்பவே முடியாது. இன்னைக்கு இப்படிதான் பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் எதிர்பாராத விதமா இன்னைக்கு மேட்ச்ல ஜாக் ஃப்ரெஷர் வந்து
50+ ரன் கூட ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி டக் அவுட்லயும் போகலாம். அந்த மாதிரி பிளேயர் தான் ஜாக் ஃப்ரெஷர். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு பிளேயர் ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க ஜாக் ஃப்ரெஷரை வச்சு ட்ரை பண்ணலாம். அதே போல ஜோஸ் பிரவுனும் வந்து அந்த பவர் பிளே அட்டாக்கர், அந்த முதல் 4 ஓவர்ல பாத்தீங்கன்னா நல்லா ஹார்டு ஹிட்டரா ஆடுவாரு. அது டப்புனா அவுட் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அவுட் ஆகல அப்படின்னா அந்த முதல் 4 ஓவர்லயே அவர் வந்து ஸ்கோர் பண்ணிடுவாரு. ஒரு 30+ ரன் வரைக்கும் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாரு. நல்ல இன்டென்டோட ஆடக்கூடிய ஒரு ஹார்டு ஹிட்டர், பவர் பிளேல அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஏன்னா பவர் பிளேல உள்ளதான் எல்லாரும் இருக்கும்போது தூக்கி வெளியே அடிச்சு விட்டுருவாரு. ஸோ அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அதே போல ரிச்சர்ட்சனும் வந்து அந்த டீம்ல வந்து எல்லாருடைய போக்கஸும் டாம் ரோஜர்ஸ், ஆடம் ஜாம்பா, சுதர்லாந்து பவுலிங் ஆப்ஷன், இந்த 3 பேர் மேலே தான் இருக்கும். பெருசா யாருமே ரிச்சர்ட்சனை போக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் ரிச்சர்ட்சனும் அந்த டீம்ல மினிமம் 3ல இருந்து 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. 1 விக்கெட் வரைக்கும் உங்களுக்கு வந்து கேரண்டியா எடுத்து கொடுக்குறாரு. லாஸ்ட் மேட்ச் கூட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து பவுலிங் பண்ணும்போது இன்ஜுரி ஆயிருக்கிறாரு. லாஸ்ட் பால் வந்து சாம்பா தான் பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அந்த மேட்ச் அந்த பால் விக்கெட் எடுத்தாரு சாம்பா. பட் பெரிய இன்ஜுரியான்னு எனக்கு சொல்ல தெரியல. அதனால நான் பிளேயிங்ல இதுல கொடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அடுத்து மேத்யூ வேடு. இந்த சீசன்ல மேத்யூ வேடு இது வரைக்கும் பெருசா ஒரு 50+ஓ ஒரு 70+ஓ எதுவுமே ஸ்கோர் பண்ணல. பட் போன சீசன்லாம் ஒரு 2 மேட்ச் வந்து பயங்கரமா ஆடி கொடுத்துருக்கிறாரு. செலக்டட் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா எல்லாரோடைய போக்கஸும் மிச்சல் ஓவர் மேலதான் இருக்கு. அதனால ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கணும்னா நீங்க வந்து மேத்யூ வேடு கிட்ட இருந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஸ்கோர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மேத்யூ வேடை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே போலதான் ஸ்டலாக்கே. ஸோ இவரையும் அதே மாதிரி தான் எல்லாருடைய ஃபோக்கஸ் வந்து நம்மளுடைய பவுலிங் ஆப்ஷன் எலிசு, மெரிடித்து, நம்ம ஜோர்டானு, நிக்கில் சௌத்ரி தான் போகுது. இவரை யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா இவர் வந்து நீங்க பாருங்க, விளாண்ட ஒரே ஒரு மேட்ச் தவிர மீது எல்லா மேட்சுமே 1 விக்கெட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. குறையாம இவர் எடுத்தீங்கன்னா ஒரு விக்கெட்டுக்கு ஒரு 25 பாயிண்ட் வைங்க. பிளஸ் பிளேயிங் 11 சேர்ந்து ஒரு 29 பாயிண்ட், ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட் வந்து சராசரியா எல்லா மேட்சுமே எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. நீங்க மேத்யூ வேடை ட்ரை பண்ணீங்கன்னா கூட அந்த மாதிரி எடுத்து கொடுக்க மாட்டாரு. ஒரு மேட்ச் அடிக்காரு, ஒரு மேட்ச் அடிக்காம போறாரு. அதனால கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணலாம். அதே போல பீட்டர் ஹேர்ஸ்டலும் ஒரு நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னர். அந்த டீம்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. ஒரு நல்ல ட்ரம்ப் கார்டு உங்களுக்கு. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு பிச்சில் இவரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 4 ஓவர் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் 2 விக்கெட்டுங்கிறது கண்டிப்பா சாத்தியம். 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டி உங்களுக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த 6 ட்ரம்ப் கார்டு பிக்கையும் விருப்பம் உள்ளவங்க ஒரு 10 பிளேயர் வந்து சேஃபா சூஸ் பண்ணுங்க. அந்த 11வது பிளேயரா ஜாக் ஃப்ரெஷரை வைக்கலாம், ஜோஸ் பிரவுனை வைக்கலாம், கெயின் ரிச்சர்ட்சனை வைக்கலாம், மேத்யூ வேடை வைக்கலாம், ஸ்டெலாங்கை வைக்கலாம், பீட்டர் ஹேர்ஸ்லோக் வைக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பீட்டர் ஹேர்ஸ்லோக் வந்து ஃபர்ஸ்ட்ல பவுல் பண்ணாருன்னா அவரை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அதே போல ஜாக் ஃப்ரெஷர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா அவரை வந்து ட்ரை பண்ணுங்க. மேத்யூ வேடையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஸ்மால் லீக் டீம்ல இவங்களை எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க். ஸோ அட்லீஸ்ட் மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல இந்த பிளேயர்ஸை வந்து ட்ரை பண்ணுங்க. கடைசியா நம்ம வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஹோபர்ட் வெர்சஸ் ரெனகெட்ஸ் மேட்ச்ல ஸ்மால் லீக் விளாண்டாலும் சரி, மினி லீக் விளாண்டாலும் சரி, மெகா லீக் விளாண்டாலும் சரி, கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். கேப்டன் வைஸ் கேப்டன் பெர்ஃபார்ம் பண்ணா டீம் நல்லா இருக்கும். ஸோ ஒரு சேஃபான உங்களுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சுதர்லாண்டை வந்து கண்ணை மூடிட்டு வந்து நீங்க ஒரு கேப்டனாகவும், கிறிஸ் ஜோர்டானை வந்து ஒரு விசியாகவும் நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். அதனாலதான் சேஃபான ஆப்ஷனா வந்து நம்ம வந்து சுதர்லாண்ட் அண்ட் நம்மளுடைய கிறிஸ் ஜோர்டானை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்க கொஞ்சம் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து எலிசை வந்து ஒரு ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன்ல கொண்டு போகலாம். அதே மாதிரி ரோஜர்ஸையும் கொண்டு போகலாம். ஏன்னா 2 பேர்கிட்ட இருந்துமே அந்த கன்சிஸ்டன்சி பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த 4 பேர்கிட்ட இருந்துமே அந்த கன்சிஸ்டன்சி பாயிண்ட் இருக்கு. அதுல சேஃப் அப்படின்னா சுதர்லாந்து ஜோர்டான் வந்து காமனா எல்லா ஆப்பனன்ட் போடுறது. நீங்க கொஞ்சம் டிஃபரன்ஷியலா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எலிஸ் அண்ட் டாம் ரோஜர்ஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹோபர்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஹோபர்ட்டோட பிளேயர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கடைசியா ஸ்மால் லீக் விளையாடுறவங்களுக்கான நம்மளுடைய டெமோ டீம், ஸ்மால் லீக் டெமோ டீம்ல மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல பார்த்த டிம் சைஃபர்ட், அப்புறம் சுதர்லாண்டு, டாம் ரோஜர்ஸ், அங்க கிறிஸ் ஜோர்டானை பார்த்தோம், நிக்கில் சௌத்ரியை பார்த்தோம், மெரிடித்தை வந்து பார்த்தோம். அடுத்ததான் ஸ்மால் லீக்ல யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னு சொன்னேன்னா மிச்சல் ஓவனுக்கு சொல்லியிருந்தேன்,
ஜாக்கப் பெத்தேல், ஆடம் ஜாம்பா, எலிஸ் 10 பிளேயர் வந்து நான் சேமா நான் சொன்ன மாதிரி சேஃபா போட்டிருக்கேன். அந்த 11வது பிளேயர் வந்து என்னுடைய ட்ரம்ப் கார்டா நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸ்மால் லீக்ல. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு சேஃபா போகணும்னா யாரை எடுக்கணும்னு தெரியும். கண்ணை மூடிட்டு டிம் டேவிட் 75% பேர் வந்து டிம் டேவிட் தான் அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. டிம் டேவிட்டை விட மேத்யூ வேட் இன்னைக்கு அதிகமா பாயிண்ட் வாங்கி கொடுப்பார் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த ரிஸ்க் எடுத்து பாக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த ரிஸ்க் எடுக்கலாம், இல்லைன்னா நீங்க தாராளமா டிம் டேவிட்டை கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த இடத்துல வேற யாரை வேணாலும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தாச்சு. இது ஒரு நல்ல ஒரு டெமோ டீமா இருக்கும். இதே டீமை தான் நீங்க போடணும் கிடையாது. இதுல இருந்து ஒரு சில பிளேயர் சேஞ்ச் பண்ணுங்க, கேப்டன் வைஸ் கேப்டன் கூட சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பத்தியான கருத்துக்களை கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு அந்த பேஜோட வியூ எல்லாம் தெளிவா இருந்தான்னு சொல்லுங்க, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்ததான்னு சொல்லுங்க. ஏன்னா அதுல எதுவும் இருந்தா அடுத்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா வேற மாதிரி மாத்தி கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா வீடியோல பாத்தீங்கன்னா அதை சொல்லிட்டு போங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.